சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்திகளாகட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். நம்ம சாயப்பாவை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. அவரை பற்றி இன்னைக்கு மனசார பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதோட 4 டைம் ஆயிடுச்சு. இது பேசலான்னு ரெக்கார்ட் பண்ணி உட்காரும்போது 4 டைம் ஆயிடுச்சு. என்ன செய்கிறது? ஒரு பொண்ணு சாயப்பாவை பற்றி தான் கேட்டாங்க. அது மியூட்டில் போயிடுச்சு. மறுபடியும் ஒருக்கா பேசினேன், மறுபடியும் ஒருக்கா கட் ஆயிடுச்சு. அவரோட பிளஸிங்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பாருங்களேன். அதனால் அந்த பொண்ணுக்கு என்னென்ன இன்னைக்கு சொன்னனோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அவரோட ஆசீர்வாதம் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அவர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையங்க. அவர் சில பேர்த்த விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க சொன்னார், சில பேர்த்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக சொன்னார், சில பேர்த்த குலதெய்வ கோயிலுக்கு போக சொன்னார். இப்படி எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு எப்படி தெரியும்னா, சச்சரித புக்கில் இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள். எல்லாருமே ஒரு சச்சரித புக்கு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சச்சரிதம் புக்கில் எல்லா விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சச்சரித புக்கு வேணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட அட்ரஸ்ஸு கொடுத்தீங்கன்னா நான் அந்த அட்ரஸ்க்கு சச்சரித புக்கு அனுப்பிச்சுட்றேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருக்கும் நான் சச்சரித புக்கு அனுப்பிச்சுட்றேன், சரிங்களா? சரி, என்னால் முடிஞ்சது இது ஒன்று தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, சாயப்பா இதெல்லாம் சொல்கிறாரு போல இருக்குது. வாங்கித்தர சொல்கிறாரு. நான் வாங்கித்தரேன். உங்கள் யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள். உங்களை எல்லாத்தையும் சச்சரிதம் படிக்க சொல்கிறாரு. எதுக்காக? சாதனை புரிவதற்காக. ஏங்க, நாங்களே வாழ்க்கையை ஓட்டுறது கஷ்டமாக இருக்குங்க. நாங்கள் எப்படிங்க சாதனை பண்ணுறது அப்படின்றீங்களா? ஒவ்வொரு மனுஷனுமே உலகத்தில் வாழ்கிறதுக்காக வந்தபோது அவன் ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும்னு தான் சாயப்பா நம்மளை தோன்றவே வச்சிருக்காரு. நம்ம அம்மா கிட்டேருந்து நம்ம வந்திருக்கோம் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக செய்யணும். எந்த ஒரு காரியத்தையும் நமக்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பொறுப்பாக கவனமாக பார்த்துக்கணும். 2வது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது நமக்கானது எதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம தொலைவிட்டே இருப்போம். சில பேர் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் அந்த லைனை பிடிச்சி முன்னேறி வந்துடுவாங்க. சில பேர்த்துக்கு தெரியாது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளுக்கு பிடிச்சதை எப்படி அடைய விரும்புகிறது? நம்ம கஷ்டங்கள்லேருந்தெல்லாம் எப்படி விடுவிக்கிறது? நம்மளை எப்படி விடுவிச்சு கொள்ளலாம்? அதுக்கப்புறமா நம்ம கர்மாக்களை எப்படி கரைக்கிறது? நம்ம நீங்கள் சொல்கிறது அடுக்குமொழியில் வசனம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை அதுதான். நான் பட்ட கஷ்டமும் நீங்கள் பட்ட கஷ்டமும் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். மற்றவங்களும் அதே மாதிரி தான் நினைப்பாங்க. என்னோட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுப்பா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை கடந்துட்டு போகிறோம். ஆனால் சாயப்பா மிகப்பெரிய பாதுகாப்பாக வளையமாக இருக்காரு. எப்படி? அந்த வளையத்தை காமிக்கிறாரு. அதைய நானும் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். அந்த வளையம் இதுதான் காமிக்கிறாங்க. அந்த வளையத்தை எடுத்து நாம் அந்த வளையத்துக்கு உள்ளார போனால் தானே நாம் பாதுகாப்புக்குள்ளே இருக்க முடியும். நிறைய பேர் குடும்பத்தோடு இருப்பீங்க, நிறையா பேர் சிங்கிளாக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் மன தைரியம் அப்படின்ற ஒரு கருவியாக சாயப்பா செயல்படுறாரு. செதுக்கக்கூடிய சிற்பியாக சாயப்பா செயல்படுறாரு. அம்மாவா சாயப்பா இருக்காரு, அப்பாவா இருக்காரு, ஃப்ரெண்டாக இருக்காரு, கணவனாக இருக்காரு, மனைவியாக இருக்காரு, குழந்தைங்களா இருக்காரு, பேரன் பேத்திகளாக இருக்காரு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு பேத்தியாக இருக்காரு. ஆமாம், அந்த பாப்பா மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் ஓடி எனக்கு கொஞ்சம் எனக்கு முத்தம் கொடுக்கும், எல்லாம் பண்ணும். அப்புறம் அவ்வான்னு காலை சுற்றி வரும். என்ன எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அந்த பாப்பா யோசிக்கவே விடுறதில்ல. அந்த மாதிரி தான் சாயப்பா ஒரு
பலமான ஒரு பாதுகாப்பு வளையத்தை நமக்கு அமைச்சு தருவார், நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு. அதனால நீங்கள் அந்த பாதுகாப்பு வளையத்தை எப்படி அமைச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? எப்படின்னா, முதல்ல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வேணும். சரியா? இவர் வந்துட்டாரு நம்ம வாழ்க்கையில், நமக்கு எதுவும் பயமில்லை, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு ஆழமான நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ள விதைக்கும். அப்பதான் அந்த ஆழமான நம்பிக்கையின் மூலம்தான் நம்மளுக்கு பல வெற்றிகள் நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும் நிச்சயமா. இது சாயப்பாவோட ஒரு சத்தியமான வாக்கு ஆகும். அவர் நம்மளுக்கு ஒரு வாக்கை கொடுத்துருக்காரு, உன்னோட காரியங்கள் எல்லாமே சித்தியாகும், நீ வாழ்க்கையில எல்லாம் ஜெயிக்க போற அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை வச்சோம்னா நம்மளுக்கு வெற்றிகள் குவியுன்றதுல உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். ஆழமான நம்பிக்கையை எப்படி வைக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய சுமைகளை எல்லாத்தையும் நாமளே சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா சோர்ந்து போய் கீழே விழுந்துருவோம். நம்ம சுமைகளை இறக்கி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்மனால ஒரு சில சுமைகளை தான், ஒரு 5 கிலோ அரிசி, ஒரு 10 கிலோ அரிசி மீறி போனால் 20 கிலோ அரிசி ரேஷனில் போடுறாங்களா, அதை நம்ம தூக்கிட்டு வர்றோமா? எப்படியோ தலையில் வச்சு இடுப்பில் வச்சு சாஞ்சு கீஞ்சு எப்படியோ தலையில் வச்சு தூக்கிட்டு வர்றோம். தூக்கிட்டு வந்து தம்முன்னு போடுறோம். இதே நம்மளுக்கு அளவுக்கு மீறிய சுமைகள் வந்தால் எப்படி தூக்கிட்டு வருவோம்? தூக்கிட்டு வர மாட்டோம். அதுக்கு ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ஒரு சைக்கிளோ, ஒரு பைக்கோ, ஒரு டிவிஎஸ்ஸோ, ஒரு ஸ்கூட்டியோ ஏதோ ஒன்று வேணும். அதில் வச்சு கூட்டிகிட்டு வந்து நம்ம சேர்த்தலாம். அப்படி தான் செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு வழிமுறை இருக்குது. வண்டிகள் மூலமாக வீட்டுக்கு வந்து சேர்றது, அந்த சுமைகள்லாம் வீட்டுக்கு வந்து சேர்றது. அப்போ எச்ச சுமைகள் இருந்தாலும் அந்த வண்டிகள் மூலமாக வரும். அதே மாதிரி தான் எச்ச சுமைகள் இருந்தாலும் அந்த சுமைகளை எல்லாத்தையும் அவர் பாதத்தில் சமர்ப்பிச்சிட்டோன்னா எத்தனை சுமை வந்தாலும் கவலை இல்லை. நம்ம போக வேண்டிய நம்ம வீட்டுக்கு சேர்ந்துருவோம். போக வேண்டிய வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். அது ஒரு உண்மையான விஷயமா நீங்கள் உணர்றீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வைங்க, பொறுமையாக இருங்க, எல்லாமே சூப்பராக கச்சிதமாக நடக்கும். எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மகராச நம்ம எல்லாத்தையும் வாழ வைக்கிறதுக்கு தாங்க வந்திருக்காரு. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? தன் குழந்தைகளை அன்பா பார்த்துக்க வந்திருக்காரு, அன்பா பேச வந்திருக்காரு, அன்பா கூட உட்காந்து சாப்பிட வந்திருக்காரு, நாம பாடுற ஆரத்தி பாட்டை கேட்க வந்திருக்காரு. நம்ம கனவிலும் சாயிராம், நினைவிலும் சாயிராம் அப்படின்ற சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் சாயப்பா நீக்கமர நிறைஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட அப்பாவை நம்ம எப்படி மனசை குளிர்விக்கலான்னா, அவருக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சால் அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அவர் எல்லையற்றவர். அவர் அன்புக்கு எல்லையே இல்லை. எல்லையில்லாத தெய்வம் யாருன்னா நம்ம சாயப்பா தான். என்ன சொல்கிறது, அவருடைய ஆசீர்வாதங்களை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அவர் நல்லபடியாக நம்மளைய பார்த்துப்பாரு. இவ்வளோ அருமையான சாயப்பா இன்னைக்கு சூப்பரான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தராரு. என்னன்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளிலிருந்து பின்வாங்குகிறாய்? மனம் தளராதே. வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. விளைநிலம் ஆயினும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும். அதை போல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும். எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கை போடு. முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது. அது உனக்கு நல்லது அல்ல குழந்தையே. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது. எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது
எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது. கோபம் நல்லதே. அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் நல்லது. கோபம் நெருப்பு போன்றது. நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும், அதே சமயம் வீட்டையும் எரிக்கவும் செய்யும். எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடாதே. உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே. ஒன்றை புரிந்துகொள் குழந்தையே, வாழ்வில் சாதிக்க, வெற்றி பெற வாழ்க்கையும் நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி. நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர். நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய். வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே